வணக்கம், நான் டாக்டர் கோபிநாதன், கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து சார் சொன்ன மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு முதன்மை எதிர்ப்பு குறைபாடு நோய். முதன்மை எதிர்ப்பு குறைபாடுனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மரபணு மாற்றங்கள்னால ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி சொல்றப்ப GATA2ங்கிறது ஒரு இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சினால டிபி இன்ஃபெக்ஷன் அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நோய்க்கு ரொம்ப நாளடைவில், அதாவது 40 வயது 50 வயது ஆகும்போது பிளட் கேன்சராக மாறக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நோய்க்கு இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, டிபி இன்ஃபெக்ஷன், மைரோ ஏஎம்ஆர் மட்டும் இல்லாமல் பலவித உடம்புல இருக்க உபாதைகள் நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸ், காது கேட்காம போகிறது, லங் டேமேஜ் ஆகிறது, ரெக்கரண்டா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது, இது எல்லாமே ஸ்கின்ல லிம்ஃபடிமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட கொழுப்புல ஒரு சில ப்ராப்ளம், பேனிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிளட் கேன்சர்லேயே பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஒன்று ஏஎம்எல், எம்டிஎஸ், சிஎம்எம்எல்னு சொல்லி பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நோயை முக்கியமாக ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னா போன் மேரோ எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக தான் வந்து முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டோனருமே வந்து ஹெல்த்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட அம்மா டொனேட் பண்ணாங்க. அவங்களோட அம்மாவுமே இந்த மரபணு இல்லாம ஹெல்தி செல்ஸோட இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்க்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் கரெக்டான டைம்ல பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷனும் மற்ற உடல் உறுப்பு உபாதைகள் எதுவுமே இல்லாத டைம்ல அந்த எலும்பு மஜ்ஜை செலுத்தினோமானால் இந்த நோய்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்களை வந்து பிளட் கேன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன், டிபி இன்ஃபெக்ஷன் போகாம நம்ம வந்து காப்பாற்றலாம். ஸோ இந்த நோய் ரேரான நோயா இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்குமே ஜென்ரல் பப்ளிக் தெரியணும். ஸோ எனி டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை, ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குன்னா கண்டிப்பா மரபணு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இது மாதிரி முதன்மை எதிர்ப்பு குறைபாடு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இந்தியன் ரயில்வே ஸ்டாஃப், ஈவன் இந்தியன் வாலிபால் பிளேயர், ஒரு 13 நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் லைஃப் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருமா வாழ்கிறதுக்கு, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். இது வந்து இட் இஸ் நாட் அ 1 year 2 year, ஒரு 10 மாசத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். அது வந்து இட்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேலே வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்த்தியாக வாழ போகிறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் அ திங். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து லங்கில் டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ஏடிடி கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014 அகெயின் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதில் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆகிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி நார்மலாக திரும்ப என்னோட கேம் விளையாட போகிறேன். ஏதோ மேட்சஸ் வருது, விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 years கேப்டனாக இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன், நார்மலாக இருந்தோடனே ஒரு மியூக்கஸ் வருது. மியூக்கஸ் வர்றதுல அதில் பாக்டீரியா இருக்குது, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கன்டினியூ பண்ணுறேன். சரி, கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லையுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கன்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸ்ல இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அகெயின் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023 ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா, ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸாக ஃபீவர். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சுற்றிட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேலே பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 bags ஃபுல்லாக வச்சிருக்கேன், எல்லா ரிப்போர்ட்ஸுமே. யாராலையுமே எனக்கு என்ன காஸ், எதனால அந்த எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனேன். போனதுக்கப்புறம் தே ரிப்பீட்டட் ஆல் த டெஸ்ட். ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்காக ஏதாச்சும் இருக்கா. என்னோட கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதினாங்க.
எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி, குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்தது காட்டா டு இம்யூன் டெஃபிஷியன்சி. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாம்மா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் போன ஹாஸ்பிட்டலில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அவங்க சொன்னது சிஎம்சி வெள்ளூர் போக சொன்னாங்க, இல்லைன்னா டாடா நகர் போக சொன்னாங்க. ஸோ 2 இடமே எனக்கு புதுசு அண்ட் இதுவுமே எல்லாமே புதுசு தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். சரி, ஒரு அடி வாங்கியாச்சு. இன்னொரு அடி வாங்குறதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே குழந்தைய செக் பண்ணுங்க. ஏன்னா 4 இயர்ஸ் அவன் ஹீஸ் டூ ஸ்மால். எனக்கு வந்ததே என்னால் தாங்கிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி. என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைய போய் செக் பண்ணுங்க, அவங்களை நீ மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், ஜஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததையும் நான் மறந்துட்டு ஓகே டைம் இருக்கு, இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனே கேட்டுட்டு சரி ஓகே ஃபைன், 3 months வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா எம்டிஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து பிளட் கேன்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள நீங்க பண்ணிடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, யார்கிட்ட போகணும் என்னன்னு தெரியாது. ஐ அப்ரோச் மதுமிதா மேம் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மேம் குழந்தையும் செக் பண்ண சொல்றாங்க. மேம் சொன்னது ஜஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணதா சொல்றாங்க, பயப்பட வேண்டாம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து ஆப்சென்ட், அம்மாவுக்கு ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் மேம் அப்ரோச். மேம் வந்து ஷி டுக் மீ ரைட் வே, கரெக்டாக கொண்டு வந்து சார் கிட்ட என்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியல யார்கிட்ட போகணும் என்ன. சார் வந்து என்ன சொன்னாருன்னா, பண்ணிடலாமா, ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. ஏன்னா என்னோட கேஸை வந்து எத்தனை டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை, நீங்கள் வேற கிளினிக் பாருங்க, வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஈவன் இங்கே சென்னையில் இருக்க இன்னும் லீடிங் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ராங் டயக்னோசிஸ் தான். என்னை வச்சு வந்து தே ஸ்டடிட் அ லாட். ஆனால் எனக்கு என்ன காசுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் டாக்டர் ஹூ ஃபவுண்ட் மீ, லைக் என்னோட டிசீஸ் என்ன, எனக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே 6 months போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி 6 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கியூர் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை என்னோட பாடிக்கு. அதுக்கப்புறம் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா ரயில்வேஸ் மூலயமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னார், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கும். பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா டு இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி, சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்றது தான் முக்கியம், வேற எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூம்ல இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ள இருந்தே நான் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இந்த நான் 33 days நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், தனியாக இருந்த ஒரு ரூம்ல. என்னை வந்து வெளியில வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான், நான் வந்து நல்லா ஆவேனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில வரதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். தே கேவ் மீ செகண்ட் சான்ஸ் டு லிவ். லைக் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்ட்ல நான் நினச்சிருந்தேன். ஸோ தே டிட் அ கிரேட் ஜாப். இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக நான் முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, சோ மெனி பீப்புள்ஸ் லைக் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50+ இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம், இதுக்கு மேலே என்ன லைஃப் இருக்கு. பட் ஆனால் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். ஹி வாஸ் 16 years old. 5 days வந்து அவங்களோட
அவ்வளோதான், அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட ஹி கேம் ஃபார் ட்ரீட்மெண்ட். 5 நாள்ல அவன் இறக்க போறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனால் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாள்ல முடிய போற லைஃப், பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அதை நான் பார்த்துட்டு ஒய் டோன்ட் மீ, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்கு இன்னும், நான் அந்த டைம்ல நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஈவன் நான் பிளேயரா இருக்கிறதுனால இதை நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் வீட்டில் இருக்க விமென்ஸ் யாருக்கா இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலியமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி.